ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணக்கராசிரியர் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 12ஆம் வகுப்பு உயிரியலுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான். இதில் பயோபாட்னி 35 மார்க்கு, பயோசுவாலஜி 35 மார்க் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பயோபாட்னி வந்து பார்த்தோன்னா ஏதேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும். 4x2 8. இதில் உரைக்குளிர் பாதுகாப்பு பற்றி எழுதுக. ஆண் கேமிட்டாகத்தின் படமறைந்து பாகம் குறி. பிற்கலப்பு என்றால் என்ன? பின்வருவனவற்றில் மடியத்தின் பெயர்களை எழுதுக. அடுத்து மரபணு மாற்றத்திற்கு பயன்படும் வேதிப்பொருட்களின் பெயர்களை எழுது. உயிரிய வழி திருத்தம் என்றால் என்ன? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 2 மார்க்கில் இதெல்லாம் நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. அடுத்து ஏதேனும் 3 வினாக்களுக்கு விடையிலி பொறுத்த வரைக்கும் வினா எண் 19 கட்டாய வினா. மண்முண்டு பதியம் காற்று முன்று பதியம் வேறுபடுத்துக. மெண்டலியத்தை மறு ஆய்வு செய்து கண்டறிந்த அறிவியல் அறிஞர்களின் பெயர்களை எழுது. மரபு வரைபடம் என்றால் என்ன? அதன் 2 பயன்களை எழுது. திசு வளர்ப்பில் பயன்படுத்தப்படும் 3 வளர்ப்பு ஊடகங்கள் பெயர்களை எழுதுக. PBR 322 என்னும் வார்த்தையிலிருந்து நீர் புரிந்து கொள்வது என்ன? 5 மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் இருவித்திலை மற்றும் ஒருவித்திலை விதைகளின் அமைப்பை வேறுபடுத்துக. பசுங்கணிக மரபணு சார்ந்த பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுடன் வெளிக்கொணர்க. பீடி பருத்தியின் நன்மை தீமைகள். தாவர திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை கொள்கைகள். இது உயிரி தாவரவியல். உயிரி விலங்கியல் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மனித விந்து செல்லின் படமறைந்த பாகம், அண்டநாளத்தின் இனசெல் இடமாற்றம், ஹேலோன்ட்ரிக் மரபணுக்கள் யாவை, வார்ப்பு இலை பின்தாங்கு இலை, மரபணு ஓட்டம், வீக்கத்தின் போது உற்பத்தி செய்யப்படும் வேதிய எச்சரிக்கை, சமிஞ்சைகளை பட்டியலிடு. 19 வந்து டிஎன்ஏ விரல்ரேகை அச்சிடுதலின் பயன்கள், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். புதைபடிவாக்கம் என்றால் என்ன? அதன் வகைகள். இயல்பான செல்லுக்கும் மற்றும் புற்று செல்லுக்கும், அதாவது இயல்பான செல்லுக்கும் புற்றுநோய் செல்லுக்கும் உள்ள வேறுபாடு. உயிரி எதிர்ப்பொருள் எதிர்ப்பு திறன் எப்பொழுது உருவாகிறது? 5 மார்க் பொறுத்த வரைக்கும் மனித விந்து செல் உருவாக்கம், அண்ட செல் உருவாக்கம் நிகழ்வுகளை வரைபடம் மூலம் விளக்குக. மெண்டலிய குறைபாடுகளை வரி. மனித மரபணு திட்டத்தின் சிறப்பியல்புகளை எழுதுக. செயலாக்கத்தை மந்தமான நோய் தடுப்பு காப்பில் இடையே உள்ள வேறுபாடுகளை விளக்குக. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.